வணக்கம். கொல்லிமலை கோரக்கர் கொகைக்கான பயணம் துவங்கிட்டோம். கடந்த காட்டுக்குள்ள நிறைய நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வாங்க என் கூட நீங்களும். ஜாலியா போவோம். பயமா தான் இருக்கு. பயம் சர்வம் சிவமயம், எல்லாம் சிவமயம். மொழி பெயர்க்கிறாராமா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது கொல்லிமலை காட்டுல இருக்கிற விஷ எறும்பு. இந்த எறும்பு சேர்ந்து கடிச்சது அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு நம்மளால கால் அசைக்க முடியாது. கால் மரத்து போயிடும். ஆமா ஆமா, கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அசைவற்ற நிலையில இருப்போம். அப்படிப்பட்ட இந்த எறும்பு தான் நாங்க போற இந்த பாதை முழுக்க எங்களை சூழ்ந்திருக்கு. எவ்வளவு தடங்கள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க இடத்த முன் வச்ச காலத்துல வழுக்கம் காலை பார்த்து வச்சு போங்க. இதுதான் காட்டை அழிக்காம இயற்கையோடு ஒன்றிய பயணம் இருக்கும். இந்த பாதையை ஜக்கி வாசுதை பாக்கணும். இதுதாங்க இறைப்பற்று. வழியே இல்லாத இடத்துல கூட வழியை தேடி கண்டுபிடிச்சு காட்டை அழிக்கிறது இறைப்பற்று இல்ல. ஜக்கி வாசுதன் பல காடுகளை அடிச்சுட்டு இறைப்பற்ற வளர்க்கிறாராம். நம்ம காடோட ஒத்தி இருக்கோம். பாதையை பாக்குறீங்களா? இதுதாங்க அந்த பாதை. பிறவி தாண்டி மீண்டும் பிறந்து அழுது பிறந்து வஞ்சகம் ரொம்ப கடுமையா இருக்கு. மண்ணோடு சமாதி மரங்களும் வடக்கும் வேணி இயற்கையோட ஒன்றிணைஞ்சு இயற்கை தெய்வமான ஈசனை வணக்கத்துக்கு போயிட்டு இருக்கோம். வழித்தடங்களே தெரியல, ஒத்தையடி பாதை தான் இருக்கு. அந்த பாதையில இப்ப போயிட்டு இருக்கோம். அழிந்து போகும் இந்த உடலெனும் காயமும் அழிந்து போகும். உன் பொருள் தீச்சிரை அழிந்து போகும். இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும். கிட்டத்தட்ட நாம் ஒரு 10 கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் கடக்க வேண்டியிருக்கு. ஒரு 4 மணி நேரம் ஆகும். இறங்கணும்ல 4 மணி நேரம் ஆகும். குறைஞ்சபட்சம் 2.5 மணி நேரம் ஆகும். அதிகபட்சம் 3 மணி நேரம் ஆகலாம். 2 ஆண்டு சிவராத்திரி வரும்போது ரொம்ப கடினமா இருந்தது. இதோட கடினமா மழை நேரம். அருவி எல்லாம் நிறைய தண்ணி போயிட்டு வந்து இலகுவாதான் இருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வழுக்கல. ஊழ்வினை உன்வினை தன்னை குடும்பினை முன்வினை அதன் முன்தணங்கிடு தலைவனை சேர்வாய்க்காலனை உதைத்த நாயன் நடுவனை ரணமே ஈசனே காரணமே காரணே வாரணமே நமச்சிவரணமே வருக வருக அவனிருக்க பயமொழிக மொழிக குங்கும சாந்தும் பரிமளமும் பிள்ளைகள் அணைக்கு பூண்ட காமுகனும் அந்த கண் கொண்டிருக்கும் மாதவரும் வெங்கிகரும் வெந்த சதை நாளை பார் வெந்த சதை குமிழி பிடித்து விடும் உள் கூட்டை பிரிந்து விடும் பூச்ச கோடை இயலாது கோழி துணி மறைத்து விடும் பேரென்ன கீழென்ன நான் என்ன உயிர் வந்துட்டு பெரிய தூணே முன்னாடி போகுது. ஏதாவது தூண சாஞ்சி விடலாம். ஆமா, தூணே பேலன்ஸ் வந்து ஆமா. அது என்ன கதை தெரியாதா? அது என்ன கதையே தெரியல. அப்படியே ஒன்னெல்லாம் வச்சு அதான் பாடி விட்டு போறீங்க. உடலினை நிஜமென எண்ணி எண்ணி தினம் உயிரை மாற்றவர் கோடி 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 பணமும் அழிந்து போகும். இந்த உலகம் நீங்க பாத்துட்டு இருக்க அந்த கொடிதான் சக்கர கொல்லி. அவ்வளவு தொலைல இருக்கு. ரூம் பண்ணுங்க. சக்கரக்கொல்லி இது பேரு. அதாவது இந்த இலைய வாயில போட்டு மென்னுட்டு அதுக்கப்புறம் சக்கரை, நீங்க எவ்வளவு சக்கரை சாப்பிட்டாலும் மண்ணு சாப்பிடற மாதிரி இருக்கும்.
இந்த சக்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து பயன்படுத்துற மூலிகை, அவங்களுக்கு ரொம்ப உகந்த மூலிகை. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவ சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ ஓம் நம சிவாய அங்கும் சிவமய விரிந்தும் புறமய நந்தே சிவமயமே அருணாச்சலம் அருணாச்சலம் அனலாதி தெய்வம் அருணாச்சலம். இன்னைக்கு 2வது நாள். மேல கோரக்கர் கோகை பார்த்துட்டு மறுபடியும் சென்னைக்கு போறதுக்காக திரும்பிட்டு இருக்கோம். காய்ப்பதுவும் சிவமே காய்ப்பதுவும் ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். சிவமென குளிர்வது சிவமே இயற்கையான இடத்துல பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க வாழ்க்கையில் வான்வெளியும் கொஞ்ச சிவமே நேரத்துக்கு வேள்வியிலும் சிவமே மாறுபட்டு பயணிக்கிறோம். இயற்கையின் சீற்றமும் சிவமயமே அருணையின் ஈசனை அஷ்டலிங்கேசனை நித்தம் நித்தம் சொன்னபடி வாழ்வோம் ஐயா. ஐயா முக்தி பெறும் மோன நிலை காண்போம் ஐயா. எங்கும் சிவமயம் என்றும் சிவமயம் எல்லாம் சிவமயம் சிவமயமே அங்கும் சிவமயம் இங்கும் சிவமயம் அன்பே சிவமயமே. சங்கர சிவ சங்கர ஜெய சங்கர சத்குரு சங்கர சம்போ சாம்ப சிவமோ ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஜெய சங்கர சத்குரு சங்கர சம்போ சாம்ப சிவமோ. அருணாச்சலம் அருணாச்சலம் அனநாடும் ஒரு தெய்வம் அருணாச்சலம் 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 அனநாடும் ஆன்மீக தேடல் முழுக்கவே அருணாச்சலம். நம்மள நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகை பண்ணோம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. இந்த காட்டுக்குள்ள பயணம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உணர முடியும். ஆடுவதும் சிவமே ஆளுவதும் சிவமே அனைத்திலும் காண்பது சிவமயமே நம்மை அழைத்து காப்பது சிவமயமே. ஆக்குவதும் சிவமே அழிப்பதுவும் சிவமே முதலென தொடர்வது சிவமயமே எந்த முடிவிலும் தெரிவது சிவமயமே. கண் கண்ட ஈசனை காருண்ய நேசனை கிரிவலம் செய்தபடி காண்போம் ஐயா. ஐயா மனபயம் ஏதுமின்றி வாழ்வோம் ஐயா. எங்கும் சிவமயம் என்றும் சிவமயம் எல்லாம் சிவமயம் சிவமயமே அங்கும் சிவமயம். கோரக்கர் கோகையில இருந்து பாம்பாடி சித்தர் கோகைக்கு வந்துட்டோம். ஆனா இந்த மாதிரி இடத்துல சரவண கூட்டம் இல்லையா? உன் நாக்கில வசம் வச்சு தேய்க்க தமிழ்ல பேசுங்கடா. தமிழ் தானே நீங்களா? இல்ல நான் சொன்னது என்னவென்றால் அருணாச்சலம் வரும்போது சரவண கூட்டம் அருணாச்சலம் இல்லையா?
அனலாடும் ஒரு நல்லா time pass ஆயிடும். தெய்வம் அருணாச்சலம் அருணாச்சலம் அவெல்லாம் நல்லா சீக்கிரம் கூட்டு போக முடியாது. அருணாச்சலம் அனலாடும் ஒரு தெய்வம் அருணாச்சலம் அந்த மனுஷன் டிஷர்ட் போட்டுறாரா இல்ல பாரு துணி இல்லாம இருக்கிற மாதிரி அருணையின் ஈஸ்வரமே எமையாழ்திடும் சிவ சிவமே இதுவே ரொட்டேஷன் எங்கும் சிவமயம் என்றும் சிவமயம் எல்லாம் சிவமயம் சிவமயமே அங்கும் சிவமயம் எங்கும் சிவமயம் அன்பே சிவமயமே சிவ சங்கர ஜெய ஜெய சங்கர சத்குரு சங்கர சம்போ சாம்ப சிவமோ ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஜெய ஜெய சங்கர சத்குரு சங்கர சம்போ சாம்ப சிவமோ அருணாச்சலம் அருணாச்சலம் அனலாடும் ஒரு தெய்வம் உள்ள இருக்க அந்த பொந்து இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து புலிப்பாணி சித்தர் தவம் பண்ண வசிச்ச குகை. அது ஒரு 3/4 கிலோமீட்டர் அருணாச்சலனே இருக்கும். அண்ணாமலையே அங்கதான் போப்போம். சிவவும் நம சிவாய புலிப்பாணி சித்தர் கோவிலுக்கு உள்ள போயிட்டு அருணாச்சலனே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. அப்ப மூலிகை இப்பதான் உணர முடியுது. புலியின் தோலை இடையில் அணிந்த புனித இந்த மாதிரிதான் நம்ம நடந்து வந்த பாதையில இருக்கும். ஓம் நம சிவாய மழை இருந்து ஓம் நம சிவாய கருணை கடலே போற்றி இதுதானுங்களா? நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய புலிப்பாணி சித்தர் கோகை நம இந்த பக்கம் இருந்து வழி போகுது. ஓம் இந்த பாதைதான் கிட்டத்தட்ட உள்ள போயிட்டே இருக்கும். அண்ணாமலை ஒருத்தர் தவழ்ந்து தவழ்ந்து சிவவும் போற அளவுக்கான பாதை இது. சிவ சிவ நேரா அருணாச்சலனே மேல வரைக்கும் ஏறி மலையை போற்றி அது வரைக்கும் பாருங்க, அந்த விஷயம் நம சிவாய அது வரைக்கும் ஏறி உள்ள போயிட்டு இருக்கு பாருங்க. ஒவ்வொரு தொங்குது பாருங்க. ஓம் நம சிவாய் சிவாய ஓம் நம சிவாய. புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே சிவவும் நம சிவாய ஓம் நம சிவாய் ஈமையாவும் நீக்கும் ஓம் நம சிவாய் ஹரவும் நம சிவாய நம சிவாய் ஓம் நம சிவாய். வெற்றிகரமா மழை விட்டு இறங்கி நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய வந்து நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய சரி கிணத்த அருணாச்சலனே தண்ணி இல்லன்ற ஒரு பிரச்சனை மட்டும் மனசுல சித்தருமே ஏறிட்டு இருக்கோம். சிவவும் மேல நம வந்து சிவாய சிவ சிவ ஹரணே அங்க மட்டும் பஞ்சம் இல்ல, சோணாச்சலனே காட்டுக்குள்ளேயும் பஞ்சம் தான். மலையை மழை வரல. போற்றி இனி ஹரவும் நம சிவாய இறைவன் அப்படி சொல்லி மழையை கொடுத்தா மட்டும்தான் உயிரினங்களோட சேர்த்து நாம உயிரினம். 2017 கொல்லிமலை பயணம் புலியின் மிகவும் மகிழ்ச்சிகரமா அமைஞ்சது. அணிந்த புனித அமைதியும் தியானமும் வியப்பும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைஞ்சதா இருந்தது. கலியின் தீமை எல்லாம் நம்ம குழுல எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இதை இது பண்ணியிருந்தோம். நம சிவாய இன்னும் ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பல வருஷமா வந்து கொல்லிமலைக்கு பயணப்பட்டுட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காத ஒரு வறட்சியை இந்த வருடம் என்னால பார்க்க நேர்ந்தது. ஏன்னா நான் நிறைய ஆறுகளும் அருவிகளும் போயிட்டு இருந்த இடங்கள் வந்து வறட்சியின் காரணமா, தொடர் மழை இல்லாத காரணமா ஒரே காஞ்சி போய் பாறை மட்டுமே காட்சியளிக்கிற சூழல் இருந்தது. அந்த நிகழ்வு வந்து எங்களால மறக்கவே முடியல. அதை தவிர மற்றபடி எல்லாமே மிக சிறப்பா இருந்தது. கண்டிப்பா இந்த வருடம் அங்க மழை பெய்யணும் அப்படின்றது தான் அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருடைய வேண்டுதலாகவும் இருந்துச்சு. நாங்களும் அதே வேண்டுதல் தான் அங்க வச்சுட்டு வந்திருக்கிறோம். நிச்சயமா அதெல்லாம் மாறும் நினைக்கிறேன். இந்த காணொலியை வந்து பார்த்துட்டு இருக்க உங்க அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் தமிழ்நேசன். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஹரவும் நம சிவாய